அஜித் எடுத்தீங்க நல்ல நாள் என்னன்னு சொல்லு. ரொம்ப குண்டா இருக்காரு, டான்ஸ் ஆட வரல. எது வந்தாலும் நேரடியா யாரு அவங்க அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவருக்கு சரின்னு படுதா அதை பண்ணிடுவாரு. அவ்வளவுதான் அவரோட மைனஸ். இது மட்டும் தான். மற்றபடி அவரோட மைனஸ்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. உடம்பு தான் மைனஸ் அவருக்கு, வேற எதுவுமே இல்லை அவருக்கு. ஒரு லவ் ஒரு மூவி வந்து அவருக்கு செட் ஆகுது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அவர் ரொம்ப கம்மியாக தான் படம் விடுறாரு. ஓல்டாக நடிக்கிறதாவே அவருக்கு ஒரு இதுவாக இருக்குது. கொஞ்சம் புதுசாக நடித்தா நல்லாயிருக்கும். அவர் மாற்றிக்க வேண்டிய விஷயம்னா ஹீரோ ஓரியன்ட் ஃபிலிம்ஸாக இல்லாமல் கதை கூட ஒன்றும் சேர்ந்து நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஓரளவு தான் ஆடுறாரு. ஒரு ரவுண்டுக்குள்ளேயே ஆடிடுறாரு. ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் போடுறாரு. அதே கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டாருன்னா அவர்லாம் எங்கேயோ போயிடுவார். அஜித் ஃபேன்ஸ்லாம் நிறைய இது பண்ணுறாங்க. ஃபேஸ்புக் ட்விட்டரில் விஜய் அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வெளியே வந்து எதுவும் பேச மாட்டாரு அவர். இவரு தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அப்படியே தொப்பையோட நடிக்கிற மாதிரியே இருக்கு. அதனால சம் கமெண்ட்ஸ் வருது வரைக்கும், மற்றபடி எதுவும் கிடையாது. அவர் இன்னும் கொஞ்சம் யங் மாதிரி யூத் மாடலில் நல்லா என்ன சொல்கிறது ஹேர் எல்லாம் கலரிங் பண்ணிவிட்டு நியூவாக கூட ஸ்டைலிஷாக மாடர்னாக நடித்தா கொஞ்சம் நல்லா நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாரு. பீங்க ஹீரோன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அஜித். மெயினாக வந்து ஹீரோனா வந்து லைக் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணணும், லைக் அவுட் கோயிங்காக இருக்கணும், வெளில வந்து டான்ஸ்லாம் ஆடணும். அந்த மாதிரி அவர் எந்த ஃபங்க்ஷன்லையுமே ஆனால் பார்க்க முடியாது. அவர் வந்து இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷனில் நிறைய கலந்துட்டா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அதுதான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?